நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் அல்லாஹ் எல்லோரையும் முஸ்லிமாக படைக்கவில்லை? படைச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அல்லாஹ்விற்கு அனைவரையும் முஸ்லிமாக படைப்பதற்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அது ரொம்ப பெரிய சிரமமும் இருக்காது. ஆனால் அல்லாஹ் ஏன் இப்படி பல பிரிவுகளாக அமைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வே தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், உண்மை உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது. அல்லாஹ் சொல்றான், இந்த உண்மை, இந்த திருமறை குர்ஆன் என்பது உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது என்று முஹம்மதே கூறுவீராக. அடுத்து சொல்றான், இந்த உண்மையை விரும்பியவர் நம்பட்டும், விரும்பியவர் நம்ப மறுக்கட்டும். அவங்க இஷ்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய அந்த அறிவை கொடுத்திருக்கின்றான். அதனால அல்லாஹ் சொல்றான், இந்த உண்மையை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கட்டும், விரும்புறவங்க நம்பட்டும், விரும்பாதவர்கள் நம்பாமல் இருக்கட்டும். அதற்கு நஷ்டம் அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அநீதி இழைத்தோருக்கு நரகத்தை நாம் தயாரித்துள்ளோம். அப்படி யார் நம்ப மறுக்கிறாங்களோ, அது சரியின் மனசுக்கு பட்டாலும் அதை, இந்த உண்மையை யார் ஏத்துக்க மறுக்கிறாங்களோ, அல்லாஹ் அவர்களை சொல்றான், அவர்களுக்கு நரகத்தை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். இன்னும் அந்த நரகத்தின் சுவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அதன் சுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். அதே போல அல்லாஹ் அந்த தண்டனையை சொல்லும் பொழுது, அவர்கள் தண்ணீர் கேட்டால் முகத்தை பொசுக்கும், உருக்கிய செம்பு போன்ற கொதி நீர் வழங்கப்படும். அவங்க தண்ணி அங்க கேட்டாங்கன்னா அந்த நரகத்துல அந்த காவலாளிகள் என்ன பண்ணுவாங்களாம், அதாவது கொதிக்கிற அந்த நீரை தான் அங்க அவர்களுக்கு தரப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அது கெட்ட பானம், இன்னும் அது கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன் அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி இன்னா லா நுஸீஉ அஜ்ர மன் அஹஸனு அமலா. யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு, அவர்கள் அழகிய செயலுக்கு நாம் கூலியை நாம் தர இருக்கிறோம். அவருடைய அழகிய செயலை நாம் வீணாக்க மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், 67:2 சொல்லி காட்டுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இன்னும் மரணத்தையும் வாழ்வையும் நான் அமைத்துள்ளேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த உலகத்துல மனிதனை படைத்து இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் அல்லாஹ் எதற்காக ஏற்படுத்தினேன்னு சொல்றான், உங்களில் யார் அழகிய செயலுக்கு உரியவர், உங்களில் யார் அழகிய செயலுக்கு சொந்தக்காரர் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையும் இன்னும் அந்த மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கதாக சொல்றான். அப்போ இந்த உலகத்தில் வாழுவதற்கான நோக்கமே அல்லாஹ் நமக்கு ஒரு பரீட்சையை வைத்திருக்கின்றான். இந்த திருமறை குர்ஆனையும் கொடுத்து யார் அதை நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கே அந்த சொர்க்க சோலைகள். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் முஸ்லிமாக ஆக்காமல் பல பிரிவுகளாக வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மை திருமறை குர்ஆனையும் கொடுத்து இன்னும் தூதரையும் அனுப்பி அவர்களுக்கு அந்த செய்தியை அல்லாஹ் கண்டிப்பாக அறிவிப்பான். அவர்கள் சிந்தித்து ஏற்றுக்கொண்டால் இது உண்மைதான் என்று, அல்லாஹ்வின் வேதம் தான் உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். இல்லை என்று புறக்கணித்தால் அவர்களுக்கு தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல பிறக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் இயற்கை மார்க்கமான இந்த இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது, இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்குது. அது எந்த மதத்தவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, அது அந்த குழந்தை பிறக்கும் போது இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை வளருது இல்லையா, அது எப்படி வளர்க்கப்படுதோ அது மாதிரிதான் அந்த குழந்தை மாற்றப்படுது. நெருப்பு வணங்கியாக வளர்க்கப்பட்டால் அது அந்த குழந்தை நெருப்பை வணங்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் சூரியனை வணங்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய குழந்தையாக இருக்கு. இன்னும் அல்லாஹுவை ஏற்கக்கூடிய குழந்தையாக ஒரு குழந்தை வளருவதற்கு காரணம் அவருடைய பெற்றோர்கள் தான். ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது
இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான் பாருங்கள், அந்த 17வது அத்தியாயத்திலே 15வது வசனமாக எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நேர்வழி பெற்றவர் தனக்காகவே நேர்வழி பெறுகிறார். இன்னும் வழி தவறுபவர் தனக்கு எதிராகவே வழி தவறுகிறார். ஒருவன் இன்னொருவனின் சுமையை சுமக்க மாட்டான். ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் எவரையும் தண்டிப்பதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நான் நேர்வழி பெறுறேன் அப்படின்னா அது எனக்காகத்தான். இன்னும் நான் இந்த உண்மையை மறுத்து வழி தவறேன் அப்படின்னா அதற்கான கெடும் எனக்குத்தான். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒருவன் இன்னொருவன் சுமையை சுமக்க முடியுமா? அதாவது என்னுடைய சுமையை தான் நான் சுமப்பேன், வேறவருடைய சுமையை நான் சுமக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனை அப்படியே தூக்கி அல்லாஹ் நரகத்துல போட்டுட மாட்டான். அந்த மனிதனுக்கு உண்மையை விளக்குவான். அந்த மனிதனுக்கு ஒரு தூதரை அனுப்புவான். ஒரு தூதர்ன்னு சொன்னா நபி அவர்கள் தான் வரணும்னு கிடையாது. அந்த மனிதருக்கு இதை பற்றியான தெளிவை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் புரிய வைத்து விடுவான். யார் மூலயமாகவாவது இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் புரிய வைத்து விடுவான். அதற்கு பிறகு அவன் நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அது அவனை சார்ந்தது. அவன் இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் மரணித்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அவர் இல்ல இந்த உண்மையை மறுத்த நிலையிலே மரணித்தால் அல்லாஹ் அவருக்கு தங்கும் இடமாக நரகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டான். அவனுடைய நியாயமும் இன்னும் அவனுடைய தீர்ப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவனுடைய தீர்ப்புல அவனுடைய நிலுவை சரியாக இருக்கும். இன்னும் அவன் நீதியாளனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டான் இந்த மனிதர்களுக்கு. அப்போ நாம் சரியாக அல்லாஹோடைய இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக கருணையாளனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மனிதனுக்கும் அவனுடைய மூளையை எட்டுகின்ற அளவிற்கு இந்த இஸ்லாத்தை யார் மூலியமாக அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் இந்த மனிதன் என்பது சிலையா, மண்ணா, கல்லா? இல்லை, இந்த மனிதனுக்கு சிந்திக்கின்ற மூளை இருக்கு. அந்த மனிதன் சிந்தித்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாமும் இன்னும் கடைசி மரண தருவாய் வரைக்கும் மூமினாகவே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிதான் துவா செய்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.